22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 6 நாள் விரதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விரதம்? இது ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும்? ஐப்பசி அமாவாசை கழிந்து வளர்பிறை பிரதமை துவங்கி அந்த 6 நாள் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை மகாஸ்கந்த சஷ்டி என்று நம்முடைய பெரியோர்கள் அழைக்கிறார்கள். மற்ற புராணங்களை விட இந்த கந்த புராணத்திற்கு அத்துணை முக்கியத்துவத்தை பெரியோர்கள் தந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த முருகன் என்ற சொல்லுக்கே அத்துணை மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் அருணகிரிநாதருடைய மொழியிலே சொல்லுவார், முருகா என்ற பதம் மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது, முப்பெரும் தேவிகளையும் குறிக்கிறது. மு என்றால் முகுந்தன், திருமால் வந்துடுறார். ரு என்றால் ருத்ரன், சிவபெருமான் வந்துடுறார். க என்ற சப்தத்திற்கு கமல சம்பவன், கமலோத்பவன் என்று சொல்லக்கூடிய கமலத்திலே அவதாரம் செய்த பிரம்மா வந்துகிறார். இந்த ஓம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓம்னு சொல்லக்கூடிய எழுத்து இந்த அகார உகார மகாரத்தோடைய சேர்க்கை. அந்த ஓம்ங்கிற வரி வடிவம் விநாயகரை குறிக்கும். முருகன் வந்துடுறாரு, விநாயகர் வந்துடுறாரு, சிவபெருமான், பார்வதி, திருமால், மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி இத்தனை தெய்வங்களும் வந்துட்டா அப்ப அது முருகா என்ற நாமங்கள் அப்படிங்கிறதான சரியான பதம். சிவபெருமானை குறித்து பிரார்த்தனை செய்தார். அப்படி விரதம் இருக்கும் பொழுது 5ஆவது நாள் சிக்கலிலே அம்பிகை வேல் தருகிறாள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிக்கல் அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் 6 நாட்களும் விரதம் இருப்பார்கள். ஏன்னா முருகனே விரதம் இருந்துதான் சூரபத்மனை வென்றிருக்கிறார். அதாவது பெரிய விஷயங்கள் சாதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விரதம் மகாஸ்கந்த சக்தி விரதம். சார், எனக்கு விரதம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நான் எங்க பார்த்தாலும் அலைஞ்சிட்டு இருக்கேன். முருகன் மேல எனக்கு பக்தி உண்டு, ஆனா என்னுடைய காரியங்கள் தடைப்படுது. 2 கை, அதாவது 2 கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஓதி ஓம் சரவண பவாய நமஹா, இதுதான் மந்திரம் 6 தடவை சொல்லி முருகா போட்டின்னு சொல்லி திருச்செந்தூர் கடல்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு குளிச்சிட்டோம்னா திருச்செந்தூரில் கடலில் குளித்து செந்திலம்பதியை வணங்கிய புண்ணியம் சேரும். இதை நம்முடைய டிவைன் தமிழ் நேயர்களுக்கு முக்கியமா சொல்லணும். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜே ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சார், முருகனுக்கு உகந்த ஒரு விரதம் அப்படின்னா அது கந்த சஷ்டி விரதம் தான். அது 48 நாள் இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 22ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 6 நாள் விரதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விரதம்? இது ஆண்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும்? இந்த விரதத்தின் பிரதிபலன் எப்படிப்பட்டது? 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலென வேல் தோன்றும், மனதில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அன்பார்ந்த தி டிவைன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நண்பர் சிறப்பாக இங்கே கேட்டார். கந்த சஷ்டி திருவிழா ஆரம்பிச்சாச்சு. இந்த கந்த சஷ்டி விழாவில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. எல்லா சஷ்டி விரதங்களை விட இந்த குறிப்பிடத்தகுந்த ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் கூட சொல்லலாம். இந்த சஷ்டி நாளுங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, வழக்கமாக மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி என்பதை சஷ்டி திருநாள், சஷ்டி நோன்பு, சஷ்டி விரதம்னு சொல்லுவோம். ஆனால் ஐப்பசி அமாவாசை கழிந்து வளர்பிறை பிரதமை துவங்கி அந்த 6 நாள் சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை மகாஸ்கந்த சஷ்டி என்று நம்முடைய பெரியோர்கள் அழைக்கிறார்கள். ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு என்று கேட்டால், நாம் எல்லாரும் சொல்றோம் கந்த சஷ்டியில நாங்கள்லாம் விரதம் இருக்கோம், குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கோம், திருமணத்துக்காக விரதம் இருக்கோம், பல விஷயங்களை பிரார்த்தனை பண்ணி விரதம் இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 நாள் முருகப்பெருமானே விரதம் இருக்கிறார். அதனால்தான் இதற்கு மகாஸ்கந்த சஷ்டின்னு பேர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரபத்மனை பத்தி உங்களுக்கு தெரியாதது கிடையாது. மாயை என்ற அரக்கியினுடைய மகன் சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன் 3 அசுரர்கள் சிவபெருமானை தவிர வேறு எந்த சக்தியாலும் தங்களுக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வரம் வாங்கிட்டாங்க. நீங்க ஸ்காந்த புராணம், அதாவது கந்த புராணத்தை பார்த்தீங்கன்னா அது மட்டுமே 18 புராணத்துல 1,00,000 ஸ்லோகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற புராணங்களை விட இந்த கந்த புராணத்திற்கு அத்துணை முக்கியத்துவத்தை பெரியோர்கள் தந்திருக்கிறார்கள். ஏனென்றால்
இந்த முருகன் என்று சொல்லும் பொழுதே அந்த முருகன் என்ற சொல்லுக்கே அத்துணை மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் அருணகிரிநாதருடைய மொழியிலே சொல்லுவார், மொழிக்கு துணை முருகா என்ற நாமங்களே. பொதுவா இப்ப நீங்க கேள்வி கேட்பீங்க, சார் முருகான்னா ஒரு பேரு தானே, நாமங்களேன்னு சொல்றீங்களே, அப்ப பல பேர் வரலையே அப்படின்னு கேள்வி கேட்கறது ஒரு இயல்பு தான். ஆனால் இந்த இடத்துல வாரியார் சுவாமிகள் அருணகிரிநாதருடைய பாஷையிலே, அதாவது அவருடைய வழியிலே என்ன சொல்றார் அப்படின்னா, முருகா என்ற பதம் மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது, முப்பெரும் தேவிகளையும் குறிக்கிறது. எப்படின்னா, மு என்றால் முகுந்தன், திருமால் வந்துடுறார். ரு என்றால் ருத்ரன், சிவபெருமான் வந்துடுறார். க என்ற சப்தத்திற்கு கமல சம்பவன், கமலோத்பவன் என்று சொல்லக்கூடிய கமலத்திலே அவதாரம் செய்த பிரம்மா வந்து விடுகிறார். அப்ப அந்த 3 பேர் வந்துட்டாங்கன்னா யார் யார் வருவாங்க? பிரம்மாவோட நாவில் இருக்கக்கூடிய நாமகள் கலைவாணி சரஸ்வதி வந்துடுறாங்க. திருமாலுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அகலகில்லேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி வந்துடுறாங்க. சிவபெருமானுக்கு சரிபாதியா விளங்கக்கூடிய பார்வதி தேவி வந்துடுறாங்க. அப்ப மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர், இந்த 3 எழுத்து அதுக்குள்ளேயே அடங்கிடுறாங்க. சரி, இதுல முக்கியமா சொல்லும் போது அகார உகார மகாரம்னு சொல்லுவாங்க. இந்த ஓம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஓம்னு சொல்லக்கூடிய எழுத்து இந்த அகார உகார மகாரத்தோடைய சேர்க்கை. அக்ஷரானாம் அகாராஸ்மி, கீதையில பகவான் சொல்றான், அக்ஷரங்களில் அதாவது எழுத்துக்களில் அகரமாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் அ என்ற எழுத்தில் திருமால் வந்து விடுகிறார். மகாராய, அதாவது சிவபெருமானை சொல்லும் பொழுது ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லும் போது வெகு வெகு சிறப்பாக அந்த ம சப்தம், மகார என்ற சப்தத்தில் அந்த சிவபெருமானுடைய அம்சம் வந்து விடுகிறது. அதற்கடுத்தது க என்ற சப்தத்திலே இந்த கல்ப கோடி காலங்களாக சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மாவை அது குறிக்கிறது. ஆக முப்பெரும் தேவியர், மும்மூர்த்திகள் வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை நமக்கு இந்த இடத்துல உணர்த்துறாங்க. பிரணவத்தை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஓம்ங்கிற வரி வடிவம் விநாயகரை குறிக்கும். பிரணவ பொருள் ஓம்காரன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அப்படி பார்த்தா இந்த ஓம் அப்படிங்கிற சப்தம் முருகன் எங்க வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரி வடிவத்தில் விநாயகரையும் ஒலி வடிவத்தில் முருகனையும் குறிக்கிறது. ஆக முருகன் வந்துடுறாரு, விநாயகர் வந்துடுறாரு, சிவபெருமான், பார்வதி, திருமால், மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதி, இத்தனை தெய்வங்களும் வந்துட்டா அப்ப அது முருகா என்ற நாமங்கள் அப்படிங்கிறதான சரியான பதம். அதனால்தான் வாரியார் சுவாமிகள் அந்த முருகான்னு சொல்லிட்டாலே போதுமா, நமக்கு வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் முருகா என்ற பெயரை சொன்னாலே கலங்கி நிற்குமேன்னு சொல்றார். அப்போ அந்த முருகப் பெருமானே, வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய அந்த திருமுருகப் பெருமானே சூரபத்மனை வெல்ல வேண்டும் என்பதற்காக இந்த 6 நாட்களில் சிவபெருமானை குறித்து விரதம் இருக்கிறார். ஐயா, நம்ம டிவைன் தமிழ் நேயர்களுக்கு இந்த விஷயத்தை முக்கியமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நீங்க முதல்ல கேட்டீங்க, விரதம் அப்படின்னு சொன்னா, உபவாசம் அப்படின்னு சொன்னா என்னன்னா பல விதங்களை நம்ம பார்க்கலாம். இந்த உபவாசத்துல இந்த கந்த சஷ்டிய முருகன் பட்ட பட்னியா இருந்துதான், அதாவது நீர் கூட அருந்தாமல் இருந்துதான் சிவபெருமானை குறித்து பிரார்த்தனை செய்தார். அப்படி விரதம் இருக்கும் பொழுது 5வது நாள் சிக்கலிலே அம்பிகை வேல் தருகிறாள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சிக்கல் சிங்கார வேலவர் சந்நிதியில அந்த முருகப்பெருமான் அப்படியே மேளதாளத்தோட வருவார். குழந்தை அந்த வேல் நெடும் கண்ணியிடம் இருந்து வேலை எடுத்துக்கொண்டு அந்த அர்ச்சகர் வரும் பொழுது அவரையும் அறியாமல் ஒரு ஆவேசம் வரும் பாருங்க. நம்ம உடம்பெல்லாம் அப்படியே சிரித்து போயிடும், முருகான்னு கத்த ஆரம்பிச்சிருக்கும். அந்த வேலை வாங்கினவுடன் முருகனுடைய திருமுகத்திலே வேர்வை எறும்பும். எங்கேயுமே நீங்க கேட்க முடியாது. புன்னைநல்லூர் மாரியம்மன் சந்நிதியில ஒவ்வொரு நாளும் வேர்வை அரும்பிக்கிட்டே இருக்கும். அதை ஒற்றி கூட எடுக்க மாட்டாங்க, அது ஆதி காலத்து வழக்கம். ஆனால் நாளை சம்ஹாரம், அதாவது சூரசம்ஹாரம் அந்த 5வது நாளைக்கு மறாவது நாள் சஷ்டி அன்னைக்கு பண்றாரு. அப்படி பண்ணும் பொழுது அம்மாட்டேருந்து சக்தி வடிவமாக அந்த வேலை வாங்குகிறார். சிக்கல் சிங்காரவேல பெருமான் தன்னுடைய தாயான அம்பிகை வேல் நெடும் கண்ணியிடம் இருந்து வேலை பெறுகிறார். அந்த வேலை கொண்டுதான் 6வது நாள் சூரனை சம்ஹாரம் செய்கிறார். இதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கோலாகலமா நடக்கும். அந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் 6 நாட்களும் விரதம் இருப்பார்கள். ஏன்னா முருகனே விரதம் இருந்துதான் சூரபத்மனை வென்றிருக்கிறார். அப்போ நம்மை போன்ற பக்தர்கள், சாதாரண மனிதர்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு நாளைக்கு விடியுமான்னு தெரியல, அந்த அளவுக்கு கழுத்தளவு, அதாவது தலையே முழுகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வருது. எல்லாரும் வெளியில சிரிப்பாங்க,
உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க. அந்த கஷ்டத்தை நம்மால வந்து கண்டே பிடிக்க முடியாது. அப்படி ஒரு சூழலில், கஷ்டமான சூழலில் இருப்பவர்கள், தர்ம சங்கடமான நிலையில் இருப்பவர்கள், நாளைக்கு வந்து எது வேணாலும் நடக்கலாம், என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைப்பவர்கள், பதவியை இழந்தவர்கள், அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள், பன்னெடுங்காலம் நான் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆகணும்னு சொல்லிட்டு யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறாங்க, குரூப் 4 எழுதுறாங்க, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரிலாம் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. நானும் எத்தனையோ எக்ஸாம்லாம் எழுதி பார்த்துட்டேன். ஆனா நான் நினைச்ச அந்த இலக்கை என்னால் அடைய முடியலன்னு சொல்பவர்கள். திருமணம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் எனக்கு நடக்கல சார். 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு ஆயிடுச்சு. எனக்கான பொண்ணே எனக்கு வந்து தென்படலை. என் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வரணும், என்னுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து முதுகெலும்பா வரணும்னு எத்தனையோ பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதற்கும், கல்யாணமான தம்பதிகளுக்கு குழந்தையே இருக்காது. நாங்க என்ன பாவம் பண்ணோம் சார், எங்களுக்கு இப்படி இருக்குதே, ஜாதகம் பார்த்தோம், எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டோம், குழந்தையே இல்லையேன்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள், வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தப்பே செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்கள், இப்படி பட்டியல் சொல்லிக்கிட்டே போலாம். சொந்த வீடு வேணும்னு நினைக்கிறவங்க, கட்டணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து இதுக்குள்ள எல்லாத்தையுமே அடைக்கலாம். அதாவது பெரிய விஷயங்கள் சாதிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விரதம் மகா ஸ்கந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்தை யாரெல்லாம் அந்த வழிமுறையோடு நெறிமுறையோடு அனுசரிக்கிறார்களோ அவர்களுக்கு கைவராத வெற்றியே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சக்தி மிகுந்த ஒரு விரதம் தான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம். நீங்க முதல்ல கேட்டீங்க சார், அதை வந்து ஆண்கள் எப்படி அனுஷ்டிக்கணும், பெண்கள் எப்படி அனுஷ்டிக்கணும் நீங்க கேட்டீங்க. பொதுவாகவே விரதம்ங்கிறது ஆண்கள் பெண்கள்னு வித்தியாசம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே நெறிமுறை தான். அதுல நான் ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நம்ம வந்து 6வது படியிலேருந்து போவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் எனக்கு விரதம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா நான் எங்க பார்த்தாலும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், முருகன் மேல எனக்கு பக்தி உண்டு, ஆனா என்னுடைய காரியங்கள் தடைப்படுது, என்னுடைய சூழல் முருகனுக்கு தெரியும், நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து போனா தான் நான் ஒவ்வொரு இடத்துக்கு அலைந்தால்தான் எனக்கு 10 பைசாவாவது வரும்னு சொல்லக்கூடிய அன்பர்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள், நான் வந்து அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு மட்டும் சொல்றேன். அவர்கள் என்ன பண்ணலாம்னா, நிறைவு நாளாக விளங்கக்கூடிய மகா கந்த சஷ்டின்னு சொல்லக்கூடிய சூரபத்மனை முருகன் வெல்லக்கூடிய அந்த நாளிலே அன்ன ஆகாரமின்றி முருகப்பெருமானை சதா தியானித்த வண்ணம் பிரார்த்தனை செய்து கொண்டு மனசுல வந்து உருகணும். அப்பா எனக்கு எல்லாரும் விரதங்கள்லாம் இருக்காங்கப்பா, எனக்கு வந்து பத்தியா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்துட்டேன், ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு நாள் விரதம் பண்றேன், நீ வந்து அந்த 6 நாள் விரதம் பண்ணா என்ன புண்ணியமோ நீ கொடுக்க நினைச்சா கொடுன்னு மனசால உருகி உருகி அழுது அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணி முருகன் அப்படி வருவார் பாருங்க. அந்த காட்சியை பார்த்து விட்டு எல்லாரும் திருச்செந்தூர் போக முடியுமா? நமக்கு தெரியும், அலையா அலையா கடல் அலையான்னு பாட்டே வச்சிருக்காங்க. அப்போ அங்க சென்று அந்த முருகனை பார்க்க முடியாதவர்கள் தொலைக்காட்சியில பார்க்கலாம். அதுவும் முடியாதவங்க, பணி நிமித்தமா இருக்கிறவங்க, சூரபத்மனை வதம் பண்ணிட்டாரு முருகன், இப்ப திருச்செந்தூர்ல எல்லாம் வெற்றிவேல் வீரவேலும் கோஷங்கள் எழுப்புது, நம்ம மனசார ரசிக்கிறோம். கடல்ல குளிக்கிறோமே அப்படின்னா அந்த மாதிரி விரதம் இருப்பவர்கள், சரி விரதம் இருக்காதவர்கள் கூட அந்த முருகப்பெருமானை நினைச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுல ஒரு குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து 2 கை, அதாவது வந்து 2 கல் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஓதி ஓம் சரவண பவாய நமஹா, இதுதான் மந்திரம், 6 தடவை சொல்லி முருகா போற்றின்னு சொல்லி திருச்செந்தூர் கடல்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு குளிச்சிட்டோம்னா திருச்செந்தூரில் கடலில் குளித்து செந்திலம்பதியை வணங்கிய புண்ணியம் சேரும். இதை நம்முடைய டிவைன் தமிழ் நேயர்களுக்கு முக்கியமா சொல்லணும். கண்டிப்பா. அடுத்ததா 5வது படி. ஆமா, 5வது படி. 5வது படியில சொல்லும் பொழுது, சார் எனக்கு வந்து விரதங்கள் பண்ண முடியும், ஆனா சாப்பிடாம இருக்க முடியாது, அதனால ஒருவேளை சாப்பாடா சாப்பிட்றேன், ஒருவேளை பழமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுபவர்கள் 5வது படியில் நிற்பவர்கள். அவங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, உப்பு இல்லாம ஒரு சப்பாத்தி பாலில் போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். பழங்கள் இரவு எடுத்துக்கலாம். மதியத்துல எதுவும் சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தி கொண்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமா சொல்லும் பொழுது நேயர்கள் எல்லாருக்கும் இந்த விரதம் என்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள்லாம் ஓய்வு எடுக்கக்கூடிய நல்ல டைம் இது. அப்போ அந்த தண்ணீர் அருந்தும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும். அதுக்கு தான் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. தண்ணீருக்கு எந்த தோஷமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம தண்ணீர் குடித்து ஒருவேளை உணவு சாப்பிட்டு ஒருவேளை பழங்கள் சாப்பிட்டு இருக்கிறது 5வது படி, அப்படியும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதற்கு அடுத்ததாக பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது 4வது படி. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் காத்தால 2 வாழைப்பழம், பழம்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பழம் சாப்பிடக்கூடாது. காலையில ஒரு வேளை 2 வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா அதற்கு பிறகு மதியானம் ஒரு ஆப்பிளோ ஒரு மாதுளம் பழமோ எடுத்துக்கலாம். இதுல முக்கியமா சொல்லும் பொழுது இந்த நேயர்களுக்கு சொல்லணும்,
விநாயக பெருமான் வந்து ஞானப்படத்துக்காக சிவபெருமான்கிட்ட லீலைகள் நடத்தினாரு. முருகனே பழனிக்கு வச்சுட்டு போனார், நம்ம படிச்சிருக்கோம். ஞானப்பழம்னா எல்லாரும் மாம்பழம்ங்கிறாங்க. இல்ல சார், மாதுளம். விநாயக பெருமானுடைய கையில் இருப்பது மாதுளங்கனி. அதுதான் சிறப்பாக ஞானக்கனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய சிறப்பான ஒரு வார்த்தைகளை சொல்றாரு. மாதுளம் கனியை தெய்வக்கனின்னு சொல்றாரு. இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு தெரியும் மாதுளம் கனிக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை நபிகள் கொடுக்கிறார். அப்போ மதம் கடந்து சமயம் கடந்து இந்த கனி இருக்கு. அதைத்தான் நம்ம ஞானப்பழம்னு சொல்றோம். ஆக சமயத்துல வந்து கொள்கை வேறுபாடா இருக்கலாம், ஆனா இறைவன் ஒத்தம் தான். அப்ப இப்ப நான் வந்து முக்கியமா சொல்லும் போது விநாயக பெருமானை பத்தி சொன்னேன். அப்ப அந்த மாதிரி மாதுளம் கனி எடுத்துக்கலாம். மாதுளம் பூ நிறத்தாலை அம்பாளையே சொல்றோம். அப்ப அந்த மாதுளம் கனி எடுத்துக்கலாம். இரவு நேரத்துல மீண்டும் வாழைப்பழம் எடுத்துக்கலாம், அல்ல கொய்யாப்பழங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 பழங்கள் எடுத்துட்டு விரதம் செய்வது என்பது ஒரு படி. அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது, சார் எனக்கு பழங்கள் கூட வேண்டாம், வெறும் பால் மட்டும் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் சாப்பிட்டு விரதம் இருப்பவர்கள் அதாவது லிக்விடா சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறது. இளநீர் விரதம் கூட சொல்லுவாங்க. இளநீர் கூட சாப்பிட்டுட்டு அப்படியே விரதம் இருக்குது. 10 இளநீர்லாம் கிடையாது. காலையில 1, மதியானம் 1, இரவுல 1, அதை மட்டும் சாப்பிட்டு இருப்பது மற்றொரு படி. அதற்கு அடுத்ததா சொல்லும்போது மிளகு விரதம்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். மிளகை மட்டுமே சாப்பிட்டு, உங்களுக்கு தெரியும் 5 மிளகு இருந்ததுன்னா பகைவன் வீட்டுல கூட போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அப்ப முடிச்சிரும். ஆமா, அந்த அளவுக்கு அதுல நீங்க பாருங்க எவ்வளவு நுட்பமா வச்சிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு சொல்ல போனா காலபைரவர் சந்நிதியில கூட விளக்கேற்றுவாங்க சில பேர். அந்த ராகு கால நேரத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் 9 மிளகை கட்டி சேப்பு துணியில சுத்தி ஒரு அகல் எடுத்து தூய்மையான நெய்யை போட்டு அதை வந்து விளக்கா ஏற்றுவாங்க. ஆக அந்த மிளகுங்கிறது பகை கடியும், மனதில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்கும். அப்ப மிளகு விரதம் சொல்லி அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அது பண்ணக்கூடியது ஒரு விதமானது. இதற்கெல்லாம் மேலாக அடுத்ததா இருக்குது வெறும் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது. 3 வேளை. ஆமா, வெறும் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு கட்டுமையா இருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை விட உத்தமமான ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அது யாரால முடியுங்கிறது நான் சொல்ல முடியாது. அந்த பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் கடுமையாக நிஷ்டையாக விரதம் இருப்பது, இது போன்ற விரதங்களை மேற்கொண்டால், இப்ப நான் சொல்லிட்டேன் முதல் படி, 2ஆம் படி, 3ஆம் படி, அது மாதிரி அவரவர்களுக்கு தகுந்த வண்ணம் அந்த சமயத்துல விரதம் இருக்கிறதுனா சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் இல்லை. நல்ல சிந்தனை, இயன்றவர்கள் தொலைக்காட்சி பார்க்கறது, பேப்பர் படிக்கிறது, செல்போனை நோண்டுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளிவிட்டு வேற எந்த கதைகளும் இல்லாம முருகனுடைய பெருமையை பேசக்கூடிய திருப்புகழை படித்தல், கந்தர் அனுபூதியை படித்தல், ஸ்கந்தகுரு கவசம் படித்தல், வேல்மாறல் படித்தல், இப்படிப்பட்ட அந்த பதிகங்களை ஓதும் பொழுது முருகனுடைய சக்தி நம்முள் பரவுவதை உணர முடியும். பெரியவர்கள் அதை வந்து அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன அதை நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, நமக்குள்ள வந்து முருகரோட சக்தியை உணர முடியும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை? நல்லா சொன்னீங்க. அதாவது நான் இந்த நீங்க குறிப்பிட்டதுக்கான பதில சொல்றேன். அந்த முருகனுடைய அருள் பரவுதான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மை சுற்றி விபூதி வாசனை வீசும், ஜவ்வாது வாசனை வீசும், நல்ல ஜெண்பகப்பூவினுடைய நறுமணம் வீசும், மயில் அப்படி நடந்து வந்தா மயிலுடைய குரல்கள் கேட்கும். அது மட்டுமல்லாமல் முருகனுடைய திருப்புகள் 2-3 வரிகள் நம் கண்களுக்கு கூட தென்படுங்கிறார். திருவருட்பிரகாச வள்ளலார் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை தனிப்பெரும் ஜோதின்னு சொன்னார். அவர் ஜோதிமயமாக முருகனைத்தான் தரிசனம் செய்தார். பல விதங்களை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பத்தி தான் தன்னுடைய பதிகத்துல வள்ளல் பெருமான் பேசுறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த வள்ளல் பெருமானுக்கே முருகப்பெருமான் தான் ஆத்ம ஜோதியாக இருந்து கொண்டு அவருடைய புகழை, அவருடைய மேன்மையை பரப்புவதற்கு காரணமாக விளங்கினார்னு அவருடைய சரித்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப அவங்கெல்லாம் அந்த விரதத்தை கடைபிடித்தவங்க தான். ஆக இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சார், அந்த முருகப்பெருமானுடைய அருளை இப்படி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் பஞ்சாமிர்தம் கிடைக்கும், யாராவது ஒரு கோவில்ல இருந்து பஞ்சாமிர்தம் கொண்டு கொடுப்பாங்க. இதெல்லாம் செஞ்சு சாதிச்சவங்க. நீங்க கேட்கலாம், சார் நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஏதாவது உதாரணம் சொன்னா நல்லா இருக்குமே. உதாரணம் வேணும்ல. நிச்சயமாக இந்த இடத்துல நான் சொல்லணும். குமரகுருவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து சாதிக்க முடியாத சாதனைகளை சிறு வயதிலே சாதிச்சு காமிச்சவர். உதாரணமாக அவருடைய தாய் தந்தையர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணி அம்பாளை வணங்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு பிறந்த அந்த பிள்ளை அதாவது பிறவியிலேயே ஊமையாக, அதாவது பேச முடியாத சூழல் அந்த குழந்தை பிறக்குது. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. குழந்தை பேச முடியலன்னா அந்த தாய் அம்மாவுக்கு, அதாவது மழலைச்சொல் கேளாதான்னு சொல்றாங்க, அந்த குழந்தையினுடைய அந்த வார்த்தைகள் தான் அமிர்தமா இருக்கு. அதையே உங்களால கேட்க முடியலன்னப்ப மனசு வேதனைப்பட்டு ஒரு கட்டத்துக்கு மேல
இந்த கந்த சஷ்டி விரதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தோடனே பிரார்த்தனை பண்ணிட்டு அவர்கள் எப்படி இருந்தார்கள்னா தண்ணீர் மட்டுமே அருந்தி வறுமையும் கூட அவரால் வேற எதுவும் இப்போ போக முடியல. நடைபாதை யாத்திரையா போறாங்க. சில பேர் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா நடந்து அமர்ந்து அந்த சிறப்பு மிகுந்த செந்தூர் வடிவேலனை சென்று பார்ப்பதற்காக போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு சபதம் பண்றாங்க. என்னன்னா, அம்மா நாளைக்கு வந்து உன் பிள்ளைய பார்க்க போறோம், கந்த சஷ்டி விரதம் பண்றோம். நாளைக்கு முருகனை பார்க்கும் பொழுது இந்த குழந்தைக்கு பேச்சு வரலன்னா எங்கள் உயிரை நாங்கள் மாய்த்துக் கொள்வோம், அந்த கடல்லையே நாங்கள் விழுந்து உயிரை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரகுருபரனை பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள் போய் நிற்கிறாங்க. காலையிலிருந்து உதய மார்த்தாண்ட பூஜையெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்குது. லட்சோப லட்சம் ஜனங்கள் வராங்க, சேவிக்கிறாங்க. இவர்கள் ஒரு மூலையெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்படியே மயக்கம் வருது. இந்த குழந்தையும் விரதம் சாப்பிடாம அப்படியே இருக்கு. அவங்களும் நிற்கிறாங்க. அர்ச்சகர் அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வழிபாடு ஒரு கட்டத்தில் நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவங்களை மட்டும் அங்கே இருக்க சொல்லிட்டு மற்றவங்கெல்லாம் நகருமாறு சொல்றாங்க. அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா திருச்செந்தூர்ல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திருப்பதிக்கு நிகரான கூட்டம் இருக்கும். அங்க 2 நிமிஷம் கூட நிற்க முடியாது, தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர்களை மட்டும் இருக்க சொன்னா இது முருகப்பெருமானுடைய ஒரு மகிமைன்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்ப அர்ச்சகர் அவங்களை நிற்க சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு திரைச்சிலையை போட்டுட்டு அந்த நைவேத்தியம் வைக்கிறதுக்காக வெளியில போறார். அப்போ உள்ளுக்குள்ள அழுவுறாங்க. அப்பா உன்னை தரிசனம் பண்ணோன்னு வந்தோம், திரை போட்டுட்ட. அப்போ அதுக்கு கூட எங்களுக்கு பாக்கியம் இல்லையான்னு தெரியல. நாங்க வந்தது இவனுக்கு வந்து பேச்சு வரணும்னு தான். இன்னும் அந்த விரதம் முடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. இதுக்கப்புறமும் குழந்தைக்கு பேச்சு வரலன்னா நாங்க எல்லாரும் நாக்க பிடுங்கிட்டு செத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகையான நினைச்சு அழுகுறாங்க. அப்ப திடீர்னு அந்த திரைக்கு பின்னாடியிலிருந்து அந்த பட்டர் குருக்களுடைய மகன் வெளியில வர்றார். வந்து பக்கத்துல இன்னைக்கு நீங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா மயில் வாகனம் இருக்கும், யானை வாகனம் இருக்கும், அது பக்கத்துல குதிரை வாகனம் இருக்கும். கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இங்க வான அந்த குழந்தைய கூப்பிடுறாரு. அந்த குழந்தை என்னவோ சொல்லி வச்ச மாதிரி இறங்கி போய் நிக்குது. பஞ்சாமிர்தம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கையில பஞ்சாமிரத்தை எடுத்து அந்த குழந்தை வாயில ஊட்டி விடுது. இதை பார்க்கும்போது அந்த அம்மா அப்பா என்ன நினைச்சிட்டாங்க, குருக்களுடைய பையன், ஏன்னா திரை போட்டிருக்காங்க, முருகனுக்கு பக்கத்துல இருந்த குழந்தை நின்று இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சாதாரணமா இருக்காங்க. எடுத்து போட்டுட்டு இன்னொரு தடவை பஞ்சாமிரத்தை போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முருகான்னு சொல்லு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு. சொல்ல முடியல, தடுமாறுது. முருகான்னு சொல்லு, உன்னால முடியுண்டா சொல்லுன்னொன்னே முருகான்னு சொல்லிடுது. ஆச்சரியப்பட்டு போனோன்னே இது யாருன்னு அந்த குழந்தை கேட்குது. எங்க அம்மாங்குது, எங்க அப்பாங்குது. இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த குமரகுருபனுடைய தந்தைக்கு கண் அப்படியே கலங்கி, அப்பா நீ யாரான்னு கேட்கும்போது அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே அந்த திரைமறைவுக்கு உள்ள போயிடுது. அதை பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த அர்ச்சகர் உள்ள வராரு. இந்த குழந்தை பேச ஆரம்பிச்சுட்டான். சாமி உங்களுடைய பையன் நினைக்கிறேன், உள்ளேந்து திரையிலேருந்து வந்து இந்த குழந்தைக்கு என் பையனுக்கு பஞ்சாமிரதம் கொடுத்தான். என்ன சொல்றீங்க? பஞ்சாமிரதம் நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், அவன் எப்படி கொடுக்க முடியும்? அங்க பையனே கிடையாது. வந்தது யார்? செந்திலம்பதியான். அது முதல் திருச்செந்தூர் முருகனை பத்தி பாடுறாரு. மதுரைக்கு போறாரு, அமோக வரவேற்பு. அதை பத்தி சொல்லணும்னா இன்னொரு பெரிய ஒரு நாளே எடுத்துக்கணும். நான் ரொம்ப சிறிய ஒரு அளவுல சொல்லி முடிக்கிறேன். பேரும் புகழும் பெறாரு, மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ்னா பாடுறாரு. அப்படிப்பட்ட குமரகுருபரர் காசிக்கு போறார். அங்க இஸ்லாமியருடைய பாதுஷாவுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். முருகனுடைய ஆளுமைக்கு நான் சொல்லக்கூடிய, மகிமைக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நீ எம் மொழியில பேசு, அப்ப பார்க்கலான்னு ஒரு கேலியா சொல்றாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல, நீண்ட தாடி, வயசாயிடுச்சு. கிடுகிடுன்னு போறாரு. கண்ணை மூடி அமர்கிறார். முருகா அப்படிங்கிறாரு. முருகப்பெருமான் சொல்றான், தன்னுடைய கரத்துல சரஸ்வதியை காட்டி அடுத்து நடக்க போறதை கை காமிச்சு விட்டோன்னு அந்த சகலகலா வள்ளிமாலைன்னு சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய துதியை எழுதுறாரு. அந்த துதியை பாடி முடிச்சோன்னா அவருக்குள்ள புது சக்தி வரதை பார்க்குறாரு. மறுநாள் சபை கூடுது. மந்திரி பிரதானிகள், சேனா தளபதிகள்லாம் உட்காந்துருக்காங்க. பாதுஷாட்ட கேட்குறாங்க, என்னப்பா நேற்றுக்கு தாடிக்கார ஒருத்தர் வந்தார், உருது பாஷையில் பேசுகிறாங்க, நீ கூட நம்ம பாஷையில் பேசுன்னு சொன்னீங்க, அவர் வருவாரா என்னன்னு தெரியல. நீ வேற நம்ம உருதை கற்றுக்கணும் அப்படின்னா அவர் வருஷம் ஃபுல்லாக படிக்கணும், ஒருவேளை படிக்கிறதுக்கு போயிட்டாரான்னு சொல்லி கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. பார்த்தா திடீரென்று அந்த சபை அதிரக்கூடிய அளவுக்கு ஒரு கர்ஜனை கேட்குது, ஒரு சிங்க கர்ஜனை கேட்குது. எல்லாரும் வாசலை பார்க்குறாங்க. மிகப்பெரிய சிங்கத்தின் மீது இப்படி ஒய்யாரமா உட்கார்ந்துக்கிட்டு குமரகுருபரர் வராரு. அவரை சுற்றி 5-7 சிங்கங்கள் வருது, அதுவும் பெரிய பெரிய சிங்கங்கள். அதை பார்த்தோன்னே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாம் இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. ராஜா மட்டும்தான் இருக்காரு. சரி, அது சிங்கத்தை வெட்டலான்னா கை கூட உதற ஆரம்பிக்குது. சிங்கத்துக்கிட்ட நேரம் வர முடியல. சிங்கம் மேலே ஏறி படியேறி வந்துருச்சு. அவர் நடுங்கிறார். குமரகுருபரர் பாதுஷாவை பேத்து கேட்கிறார், பாதுஷா அவர்களே, நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன், டெல்லியில் எங்களுடைய சைவ சமயத்தை வளர்க்குறதுக்கு ஒரு மடம் நான் உருவாக்கணும், அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். காசி விஸ்வநாத பெருமானுடைய கோவில் சாவி எனக்கு கொடுக்கணுங்கிறார். இவர் ராஜா சொல்றார், தடுமாறிக்கிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும்,
நீங்க வந்து உருது பாஷையில பேசுறேன். ராஜா, இப்ப நான் எந்த பாஷையில பேசிட்டு இருக்கேன்? அப்படி சொன்ன பிறகுதான் இவர் அதிசயித்து போகிறார். நடக்கிறது கனவா நனவா? உருதுல தெள்ளந்தெளிவா பேசுறாரு. இல்லைன்னா எப்படி நம்ம பதில் சொல்ல முடியும்? இன்னும் இரண்டவர், நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு கேட்கிறார். இலக்கண சுத்தமா, உருதுல இலக்கண சுத்தமாக பதில் தரார். ராஜா அப்படியே பாதுஷா கையெடுத்து வணங்குறார். ஆக்சுவலி வந்து அந்த சம்பிரதாயத்தில் வந்து வணங்குற முறை கிடையாது. அவருடைய இலக்கண சுத்தமான உருதை பார்த்துட்டு ராஜா வணங்கி, இறையருள் பெற்றவர் நீங்கள்னு சொல்லி, உங்களுடைய இந்த சிறப்பான ஒரு மேன்மைக்கு என்ன காரணம்னு கேட்டோன்னே, யாம் பாடிய சகலகலாவல்லி மாலையே காரணம்ங்கிறார். அப்ப அந்த சகலகலாவல்லி மாலைக்கு அவ்வளோ சிறப்பான, நீ வேற சகலகலாவல்லி மாலை சிறப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சகலகலாவல்லியாக விளங்கக்கூடிய சரஸ்வதியினுடைய கணவரை பிரணவத்திற்கு விளக்கம் கேட்டு என் அப்பன் முருகன் சிறையில் அடைச்சிட்டான்டா. சரஸ்வதிக்கே இவ்வளவு மகிமைன்னா, அந்த சரஸ்வதியின் கணவரை விளக்கம் கேட்டு உள்ள வச்சானே அந்த முருகன் எப்படிப்பட்டவன் பாருன்னு இந்த ராஜா மேம்பறந்து போறாரு. உடனே காசி விஸ்வநாத பெருமானுடைய சாவியை கொண்டு வைக்கிறாரு. அதுக்கு தேவையான பொருளாதார வசதியை செஞ்சு கொடுக்கிறாரு. இன்றும் தில்லி கூறும் சரித்திரம். எதற்கு சொல்கிறேன்? முருகனுடைய அந்த மகிமை, சஷ்டி விரதத்தினுடைய மகிமை என்பதை இங்க பதிவு செஞ்சாகும் ஒரு விஷயம். அடுத்ததாக சொல்லும் பொழுது, இந்த சஷ்டி விரதத்தினுடைய மேன்மையால் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றார். மற்ற தெய்வங்கள்லாம் சம்ஹாரம், அழித்தல். ஆனால் முருகன் ஆட்கொண்டார்னு சொல்லுவாங்க. ஆமா, அவரை வந்து சம்ஹாரம் பண்ணாம ஒரு பக்கம் மயிலாக, மறுபக்கம் சேவலாக ஆட்கொண்டார். எப்படிப்பட்ட ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு அதுல கூட அழிக்கவில்லை, அருளுதல் என்று சொல்லுவோம். கிரமுஞ்சமலை மறைகிறது. தாரகாசுரன் வதைக்கப்பட்ட பிறகு சிங்கமுகாசுரன் வருகிறான். அந்த சிங்கமுகாசுரன் வரும் பொழுது அவனை வதைத்த பிறகு அவனை தன்னுடைய அம்பாள், தன்னுடைய தாய்க்கு வாகனமாக அனுப்பிடுறார். சூரபத்மனை அந்த மாமரமா போய் மறைஞ்சப்ப வேளால குத்தி கிழிச்சு ஒரு பகுதி மயில், ஒரு பகுதி சேவலாக சேவற்கொடியோன்னு பேர் வாங்குறார். அதனால முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு என்றும் எப்பொழுதும் வளர்ச்சி நிச்சயம். ரொம்ப வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணும். இன்னும் விசேஷமா சொல்லும் பொழுது, அதான் சொல்ல வந்தேன், இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இப்படி அனுஷ்டானம் செய்கிறார்களோ அவர்கள் நினைத்தது எல்லாமே கைகூடி வரும். தண்ணி சாப்பிடாம, அதாவது பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பவர்களுக்கு இறைவனே நேரில் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட அதிசயங்களை எம்பெருமான் நிகழ்த்தி காண்பித்திருக்கிறான் திருச்செந்தூர்ல. நீங்க கூட ஒரு பத்திரிகையில படிச்சிருக்கலாம். பிறவியிலிருந்து பேச முடியாத ஒரு பையன் அந்த சூரபத்மன் வதைக்கு பிறகு சன்னிதானத்துக்கு போன போது பேசினான்ங்கிறத கட்டங்கட்டி போட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதை ஒரு பத்திரிகையினுடைய பெயர் ஞாபகம் இல்லை, அது அடிக்கடி வந்து இப்ப சமூக வலைத்தளத்துல கூட வந்துட்டு இருக்கு. குமரகுருபரருக்கு அடுத்து அதுக்கு அடுத்ததா இன்னைக்கும் அது போன்ற அற்புதங்கள் செந்தூரிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த முருகப்பெருமான் நமக்கான கடவுள், குறிஞ்சி மலைக்கான கடவுள். குறிஞ்சி சார்ந்த இடத்துக்கெல்லாம் அந்த ராஜா வந்து முருகப்பெருமான் தான். தமிழின் கடவுள். இந்த தமிழுக்குன்னு ஒரு சபை, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தமிழ்ச்சபை அமைக்கப்பட்ட பொழுது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இதற்கெல்லாம் நாயகனாக வந்தவனே முருகன் தான். ஆரம்பித்தவன் சிவபிரான், அதற்கு தலைவராக அமர்ந்து அதை வழிநடத்தி காண்பித்தவன் முருகப்பெருமான். அதற்கு பிறகுதான் அகத்திய பெருமான் மூலமாக இந்த உலகத்திற்கே தமிழ் எங்கு பார்த்தாலும் பரப்பப்பட்டது. ஏன்னா தமிழுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த தமிழில் இருந்து புறப்பட்டதுதான் மற்றைய மொழிகள். அது ஆங்கிலம் ஆகட்டும், மற்ற எந்த மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதற்கெல்லாம் தாய்மொழியா இருக்கிறது நமது தாய்மொழி தமிழ் மொழிங்கிறத பெருமையா சொல்லணும். அதனால அந்த தமிழ் வேறு இல்லை, முருகன் வேறு இல்லை. நக்கீரர் தன்னுடைய திருமுருகாற்று படையில அதை விளக்குறார். முருகப்பெருமானுடைய கண்கள், அவனுடைய கரங்கள், அவனுடைய திருமேனி எல்லாமே தமிழ் என்று பதிவு செய்கிறார். அதனால தான் அந்த நக்கீரர் அந்த முருகனுடைய அருள் பெற்றதனால்தான் முருகனுடைய தந்தையாக விளங்கிய சிவபெருமானிடத்திலேயே சென்று வாதம் புரியக்கூடிய அளவுக்கு தமிழ் அவரை வாழ வைத்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா திருவிளையாடல் புராணத்துல ரொம்ப அற்புதமா அதை பத்தி சொல்றாங்க. முருகனுடைய ஒரு மகத்துவம், முருகனுடைய ஒரு அருள் கிடைத்தால் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டி கூட அரசனாகி விடுவான் அப்படின்னா நம்ம பார்த்துக்கணும். அதனால முருகப்பெருமானை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அள்ள முடியாத செல்வம் 12 கையால முருகப்பெருமான் கொடுப்பானா. எப்படிங்க? மற்ற தெய்வங்கள்லாம் 4 கரத்தால் கொடுப்பதை இங்க டிவைன் தமிழ் நேயர்களுக்கு சொல்லி நிறைவு பண்றேன். முக்கியமா இந்த கருத்தை சொன்னது ஸ்ரீமதி பத்மா வைத்தியநாதன் அவர்கள். இன்றும் மந்திராலய மகான் ராகவேந்திரரோடு பேசக்கூடியவங்க. அவங்க ராகவேந்திரர் சொன்னதாக பதிவு செய்திருக்காங்க, பத்திரிகைகள்ல வந்திருக்கு. முருகன் மட்டும்தான் 12 கையால் கொடுக்கக்கூடியவன் என்பதை பிரபல பத்திரிகை, ஒரு ஆன்மீக பத்திரிகை அதை வெளியிட்டிருக்காங்க. எதற்கு சொல்கிறேன்?
மந்திராலய மகாபிரபுவான ராகவேந்திரரே முருகனை பற்றி தான் சொல்றாங்க. அதனால அந்த முருகன் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயத்துக்கு போனாலும் வழிபாடு செய்யலாம். நம்முடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் வடபழனி ஆண்டவன், வடபழனி முருகனுக்கு ஒரு சிறப்பு இருக்கு தெரியுமா? அந்த எம்பெருமான் தான் பாதரட்சை என்று சொல்லக்கூடிய காலணி அணிந்திருப்பான். ராஜா உட்கார நிக்கிற தோரணையே அப்படி ஒரு ராஜ கலையா இருக்கும். பழனி போக முடியாத வடபழனி ஆண்டவனை பார்த்துட்டாங்கன்னா அவர்களை வாழ வைப்பான் முருகன். ஐயா, நானும் 2-3 கோரிக்கையை வச்சேன். அந்த எம்பெருமான் எனக்காக இல்லை, 2-3 என்னுடைய நண்பர்களுக்காக கேட்டேன். எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்துட்டார். அதனால வள்ளல் என்று சொல்வார்கள். ஏன்னா வள்ளியினுடைய கணவன் இல்லையா, அதனால என்ன கேட்டாலும் அவன் கொடுத்துருவான். அதனால இந்த மகா கந்த சஷ்டின்னு சொல்லக்கூடிய 6 நாட்கள்ல இன்னொரு ஒரே ஒரு விஷயம் ஐயா, பொதுவா கந்தசஷ்டி 6 நாள்னு சொல்றாங்களே, சில பேர் 7 நாள் விரதம் இருக்காங்களே, நீங்க கேட்கலாம். 7 நாள் இருக்கிறதா? அதுக்கான விளக்கத்தையும் சொல்றேன். நாம் எல்லோரும் சூரியனுடைய உதயத்தை தொடக்கமாக கொண்டவர்கள். இப்ப பிரதம துதியிலிருந்து ஆரம்பிக்கணும்னா, பிரதமை துவங்கியதிலிருந்து, அதாவது அந்த நாளிலிருந்து துதியை துவங்கக்கூடிய நாள் வரை ஒரு நாள். அப்ப அது ஒரு நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சூரிய உதயம் வரத்துக்கு நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு நாள், இந்த சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் வரைக்கும்னா, அப்ப அந்த 2 நாளை சேர்த்தா தான் ஒரு நாள் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் வைத்து பார்த்தால் அந்த 7 நாள் என்பது சேர்ந்து விடுகிறது. தப்பு கிடையாது, தேவயானை கல்யாணத்தோடு நிறைவு பண்ணலாம். அது இன்னும் சொல்றேன், எங்கள்ல அந்த வழக்கம் இருக்கு. எங்க குடும்பத்துல 7 நாள் நாங்க விரதம் இருப்போம், தாராளமா செய்யலாம், தப்பு இல்லை. 7ங்கிறது கலத்திர ஸ்தானம், கல்யாண கட்டம், தாராளமா செய்யலாம். இல்ல எங்களுடைய குடும்பத்துல 6 நாளோட நிறைவு பண்ணுவோம், தாராளமாக செய்யலாம். இயன்றவர்கள் தேனும் தினைமாவும் கொண்டு முருகனுக்கு படைச்சு, ரொம்ப பிடிச்சது இறைவனுக்கு படைச்சிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தையாகவே முருகன் வாங்கிப்பான். எனக்கு தினைமாவெல்லாம் தெரியாது, தேன் கொடுங்க, தேன் போன்ற வாழ்க்கையை எம்பெருமான் தருவான், அதுல மாற்றமே இல்லை என்று இந்த மகா கந்தசஷ்டி நாளில் தி டிவைன் தமிழ் நேயர்கள்ட்ட கேட்டுக்கொண்டு, நல்ல வாய்ப்பளித்த டிவைன் தமிழ் நேயர்களுக்கு, டிவைன் தமிழ் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்களோட நேரத்திற்கும் உங்களோட வார்த்தைகளுக்கும் மிக்க நன்றி. கந்த சஷ்டி கவசத்தை பற்றி இவ்வளோ முழுமையாக அருமையாக சொல்லியிருக்கீங்க. நம்ம நேயர்களுக்கும் உபயோகம் உள்ள ஒரு வீடியோவாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி.